உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம காஞ்ச திராட்சை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். திராட்சை வந்து சில சீசனில் பார்த்திங்கன்னா 200 300 கிலோ விற்பாங்க. இப்போ வந்து நமக்கு 60லேருந்து 70 75 தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் பல்காக வாங்கணும், பெட்டியோடு வாங்கணும் அப்படின்னா 60 ரூபாய்க்கு கிடைக்குது. லூஸில் வாங்கும் போது நமக்கு வந்து 70 ரூபாய் கிடைக்குது. சில்லறை கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 80 ரூபாய்க்கு கிடைக்குது. சில சீசனில் சில பழங்கள் வந்து சீப்பாக கிடைக்கும். ஒரு சில பழங்களை தான் நம்ம வந்து ட்ரை ஆக்கி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம திராட்சையை வந்து ட்ரை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்பவுமே பாயாசத்துக்கு நிறைய வந்து சில பொங்கல் கேசரி இதுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அதை எப்படி ட்ரை ஆக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இங்கே 2 கிலோ திராட்சை வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் திராட்சை வாங்கும் போது கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும். ரொம்ப க்ரீனஸாக இருந்தால் அது வந்து புளிக்கும். இது பாருங்கள், இது வந்து ரொம்ப க்ரீனாக இருக்குது, இது கொஞ்சம் புளிக்கும். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறதா பாருங்கள், லைட் கலராக இருக்கும், இந்த மாதிரி சாம்பல் பூத்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்லா இனிப்பாக இருக்கும். இதை வந்து நல்லா கழுவி எடுத்து தொடச்சி இந்த தட்டில் வச்சுருக்கிறேன். இப்படி உதுத்து எடுத்துக்கோங்க. நம்ம 2 கிலோ வாங்கினோம் அப்படின்னா நமக்கு 1.5லேருந்து 1.25 கிலோ தான் நமக்கு வரும். இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுப்போம். வச்சுட்டு இந்த திராட்சையை வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இப்படி பரப்பி வச்சுருவோம். வச்சுட்டு மூடிட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்ல மேலே வந்து ஆவிரி வர வரைக்கும் இது வேகட்டும். இந்த மாதிரி நமக்கு கலர் மாறி வரணும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஒரு குலுக்கிட்டு மறுபடியும் இந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள், 1 2 பச்சையாக இருந்தது கூட எல்லாம் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தட்டில் கொட்டிட்டு ஃபேன் கடியில் ஒரு 2 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. இது அப்படியே ஃபேன் பட்டு ஒரு 2 ஹவர் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், நம்ம காஞ்ச திராட்சை ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோன்னு பாருங்கள். ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து வரும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம திராட்சையை நல்லா வேக வச்சு நல்லா வெயிலில் காய வச்சிட்டோம். இப்போது நல்ல காஞ்ச திராட்சை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சீசன் டைமில் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றால போச்சுன்னா இந்த திராட்சையை வந்து நைட்டே போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி கொடுத்திங்கன்னா வயிற்றால போகிறது வந்து டக்குன்னு நிற்கும். இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க, அதாவது 3 மாதம் 5 மாதம் 6 மாத குழந்தைங்களுக்குலாம் வயிற்றால போகுதுன்னா இந்த வைத்தியத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது நல்லா வந்து கை மேலே ஒரு பலன் கொடுக்கும். நீங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி தான் அந்த மாதிரி கொடுக்கணும்னு இல்லை, கடையில் வாங்குகிற திராட்சை கூட இருந்ததுன்னா நைட்டே வந்து கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி வைங்க. ஒரு 4-5 பீஸ் போட்டு வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் அந்த தண்ணியை வந்து ஸ்பூன் கணக்கில், அதாவது 3 மாத குழந்தை அப்படின்னா 2 ஸ்பூன், 6 மாதம் அப்படின்னா 3 ஸ்பூன், அந்த மாதிரி ஸ்பூன் கணக்கில் கொடுங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வீடியோ வேணுமா, இதை ரெடி பண்ணி காட்டுங்க, இந்த மாதிரி பொருளை ரெடி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு ரெடி பண்ணி கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.